மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 15/7/2026 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 10 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் திடீர் மாற்றம். தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குனர் அருண் திடீரென மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜி சி மகேஸ்வரி கூடுதலாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பொறுப்பை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருண் இனி தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி இயக்குனராக பணியாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தவேக தலைவரான விஜய் தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு நிர்வாக வசதிக்காக IAS IPS அதிகாரிகள் உள்பட பல்வேறு பிரிவு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவது தொடங்கியது. அந்த வகையில் அரசு அமைந்த உடனேயே காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த சென்னை முன்னாள் காவல் ஆணையர் அருண் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இயக்குநராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று அவர் திடீரென மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். உள்துறை செயலர் மணிவாசன் இடமாற்றம் குறித்த உத்தரவை வெளியிட்டுள்ளார். முன்னதாக லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குநராக ADGP அருண் பொறுப்பேற்ற பின்னர் அரசு துறைகளில் ஒருங்கிணைந்த ரெய்டு நடத்தி மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு வாரமும் லஞ்சம் வாங்கி பிடிபட்டவர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டது. எனினும் முந்தைய திமுக ஆட்சியில் தன் மீது குறை கூறியவர்களை பழிவாங்கும் வகையில் நடந்து கொண்டதாக அருண் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வந்தது கவனிக்கத்தக்கது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு. தமிழ்நாடு விழா பேச்சு கட்டுரை போட்டிகள். மாநில அளவில் முதலிடம் பெறும் மாணவருக்கு ரூபாய் 50,000 பரிசு. தமிழ்நாடு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் மாநில அளவிலான பேச்சு கட்டுரை போட்டிகளில் முதலிடம் பெறுவோருக்கு ரூபாய் 50,000, இரண்டாம் இடம் பிடிப்போருக்கு ரூபாய் 30,000, மூன்றாம் இடம் பெறுவோருக்கு ரூபாய் 20,000 பரிசு வழங்கப்படும் என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ள ஓர் அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாள் தமிழ்நாடு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தப்படுகின்றன. இது வெறும் போட்டி மட்டுமல்ல, நமது தமிழ் மொழியின் பெருமையுடன் தமிழகத்தின் வரலாற்றை பறைசாற்றும் பெருவிழா ஆகும். எனவே இந்த போட்டிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என் ஆவல். ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக மாவட்ட அளவிலான போட்டியை ஜூலை 15ஆம் தேதிக்குள் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்களும் பெற்றோரும் மாணவர்களை இந்த போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்க செய்து தமிழ்நாடு விழாவை ஒரு சரித்திர புரட்சியாக மாற்றி காட்ட வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம். தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் இயக்கத்தின் தலைவராக லயோலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பணி நியமன ஆணையை முதல்வர் விஜய் வழங்கினார். பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை அச்சடித்து விநியோகிக்கும் பணியை தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியின் போது ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் லியோனி பாடநூல் கழகத்தின் தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் புதிய தலைவரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் வெளியிட்டுள்ள அரசாணையில் தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணியை அரசு நியமித்துள்ளது. அவரது பதவிக்காலம் 3 ஆண்டுகள். அவரது நியமனம் தொடர்பான இதர விதிமுறைகள் தனியாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. லயோலா மணிக்கு பணி நியமன ஆணையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் நேற்று வழங்கினார்.
அப்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உடனிருந்தார். பாரநூல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள லயோலா மணி தாவேகா பேச்சாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 4வது அறிவிப்பு. தமிழக அமைச்சரவை ஜூலை 16 கூடுகிறது. புதிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். தமிழக அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 2வது அமைச்சரவை கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் சென்னையில் ஜூலை 16 நடைபெறுகிறது. அடுத்து 5வது அறிவிப்பு. பவானிசாகர் அணையில் இருந்து இன்று முதல் நீர் திறக்க உத்தரவு. பவானிசாகர் அணையில் இருந்து காளிங்கராயன் கால்வாயில் இன்று முதல் தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 15,743 ஏக்கர் பாசன நிலங்களில் உள்ள பயிர்களை காப்பாற்றும் வகையில் தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையில் இருந்து இன்று முதல் 28 வரை 648 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க உத்தரவு. அடுத்து 6வது அறிவிப்பு. ரூபாய் 100 கோடி நில பத்திரப்பதிவு விவகாரம். பழனி சார் பதிவாளர் அதிரடி சஸ்பெண்ட். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் ஆண்டவன் பூங்கா சாலையில் தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமாக ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள 1.40 ஏக்கர் நிலம் உள்ளது. பழனி மலை கோயிலுக்கான கைங்கரியம் நடக்கும் இந்த இடத்தை திருப்புகழ் சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள், தண்டபாணி சுவாமிகள் டிரஸ்ட் சார்பில் கடந்த ஜூலை 7 ரூபாய் 2 கோடிக்கு தனியார் இருவருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் சார்பில் பழனி அடிவாரம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை கிரயம் செய்து கொடுத்த முருகதாஸ், கிரயம் பெற்றவர்களான வெள்ளத்துறை, சேதுபதி ஆகியோர் மீது மோசடி ஆவணம் தயாரித்தல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று முதல்கட்ட விசாரணை துவக்கினர். இது தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் செய்து பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்து 7வது அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாக கல்லூரிகள் 4, அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் 16, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் கல்லூரி 1, அரசு பொறியியல் கல்லூரிகள் 11, அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் 3, ஒன்றிய அரசின் பொறியியல் கல்லூரிகள் 3, தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் 394 என மொத்தம் 433 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் உள்ள 2,53,806 இடங்களில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதில் தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழுவின் மூலம் அரசு ஒதுக்கீட்டு இடங்களாக 1,95,633 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கு 2,36,017 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஜூலை 1 தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. அதன்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் கலந்தாய்வு நடைபெற்றது. அடுத்து 8வது அறிவிப்பு. 4.41 லட்சம் மோதிரங்கள் வாங்க முடிவு. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான டெண்டர் கோரிய தமிழக அரசு. தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராமில் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியிருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு ரூபாய் 755.83 கோடி ஒதுக்கீடு செய்திருந்த நிலையில் மொத்தமாக 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த தங்க மோதிரங்கள் 22 கேரட் தூய்மையுடனும் 916 அதாவது 916 தர சான்றிதழ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் டெண்டரில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 9வது அறிவிப்பு. 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் முதல்வர் விஜய். நலம் டிஎன் இணையதளமும் தொடக்கம். மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக 2144 பேருக்கு இன்று பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்க உள்ளார்.
அது மட்டுமில்லாமல் ரூபாய் 140 கோடி மதிப்பிலான புதிய கட்டடங்களை திறந்து வைக்கும் முதல்வர் விஜய் நலம் டிஎன் என்ற இணையதளத்தையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. மின்சார மீட்டர் குறித்து குட் நியூஸ். மின்சார வாரியம் வெளியிட்ட 2 முக்கிய அறிவிப்பு. குறைபாடுகளுடன் கூடிய மின்சார மீட்டர்களை மாற்றித்தர 6 மாத காலம் அலைக்கழிப்பதாக புகார்கள் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் மின் மீட்டர்களை மாற்றுவதற்கு நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் குறித்த விவரங்களையும் தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் மண்டலங்களில் மீட்டர்களின் இருப்பு நிலவரம் குறித்த விவரங்களையும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மேற்பார்வை பொறியாளர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதேபோல் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு குறித்து முக்கியமான அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது.